ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உத்திரஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலே இருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் மகர ராசியிலே இருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து 13ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் மாதத்தினுடைய முற்பகுதியிலே சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியிலே ஒரு மன நிம்மதியை தரும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் வீட்டிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலும் முயற்சி ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்ய இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் தான் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்பத்திலும் வெளி வட்டாரங்களிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். இளைய சகோதரிகள் மூலமாக அனுசரித்து போவது நல்லது. அவர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாய் விலை உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. விவசாய பொருளுக்கு விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான ஆதாயம் உண்டு. உறவினர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களுடைய பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். புத்திர வாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். புத்திரர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. குழந்தைகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வதும் நல்லது. கலைத்துறையை சார்ந்தவர்களெல்லாம் கூடுதல் முயற்சி தேவை. லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களெல்லாம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிதில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார்.
சிலருக்கு திருமண தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளால் சிலருக்கு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் நடத்துபவர்கள் கூட்டாளியுடன் அனுசரித்து போவதே உங்களுக்கு ஆதாயம். அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் அமர்ந்திருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. தேவையில்லாமல் பிறருடைய விஷயத்தை தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சனி பகவான் முயற்சி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கப்பெறும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இரவு விடிகாலை 3:36 முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை 8:02 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. சந்திரன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் சகோதர சகோதரிகள் சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடன் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. தொலைதூர பயணத்தை அன்றைய தினம் தவிர்த்து கொள்வது நல்லது. முக்கிய முடிவில் எடுப்பதையும் அன்றைய தினம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அன்றைய தினம் மொச்சப்பேறு தானம் செய்து ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட்டு பணிகளை தொடங்குவதை மிகவும் சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்று பார்த்தால், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ரிஷபராசிக்காரர்கள் இறைவருடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.